Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏவியேஷன் ரிலேட்டட்லே ஒரு டாப் கோர்ஸான BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 12th இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா கோவிட்டுக்கு அப்புறமே ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டட் காட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா காலேஜ்லையுமே சீட்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஸ்கோப் இருக்கா இல்லையா, ஃப்யூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குமா இல்லையா, இதோட டியூரேஷன் என்ன, இதோட காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டிகிரி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிகிரி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் உங்களால் இந்த BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். 12th ஆர்ட்ஸ் சைடு எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, மெடிக்கல் சைடு எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே. இந்த BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எந்த குரூப் எடுத்து படித்தவங்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுக்க முடியும். இந்த BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் தான். அதாவது BBAயில் எப்படி ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் நம்ம படிக்கிறோம், இல்லை வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிப்போம், அந்த மாதிரி இது வந்து BBAலேயே ஸ்பெஷலைசேஷனாக ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ டிகிரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. 6 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வரும். 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே MBA ரிலேட்டட் கோர்ஸ் உங்களால் பண்ண முடியும். MBAலேயே ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் படிச்சுக்க முடியும். அது நீங்கள் 2 years ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால், அதாவது BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஏர்லைன்ஸ்லேயும் உங்களால் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும், ஏர்போர்ட்லேயும் உங்களால் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும். இதுக்கு எக்கச்சக்கமான ஜாப் பொசிஷன்ஸ் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் லைனுக்கு தான் உங்களுக்கு ஜாப்ஸ்க்கு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட் சைடு உங்களுக்கு ஜாப்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஏர்போர்ட் சைடு உங்களால் ஜாபுக்கு போக முடியும், ஏர்லைன் சைடு உங்களால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக விசா செக்கர், பாஸ்போர்ட் செக்கர், இல்லை VIP ஹேண்ட்லிங்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே உங்களால் ஜாபுக்கு போக முடியும். இந்த BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருந்தாலும் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்ஸோடைய வச்சு கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை BSc ஏவியேஷன் இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரியர் கைடன்ஸாக பண்ணுவாங்க. இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.